ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். திணை அரிசியில் அதிகமான கால்சியம், இரும்பு சத்து இருக்குங்க. அதனால் இதை டெய்லியும் ஒருவேளை உணவாவது எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இந்த திணை அரிசியை வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. திணை வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் திணை அரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பும் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணியில், நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா அதே கப்பில் 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது 4 பேருக்கு உண்டான அளவுங்க. 1/2 hour ஊற வச்சா போதும். அரிசியும் பருப்பும் ஊற வச்சதை இந்த தண்ணியோடையே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் அரிசியும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நிறையா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா வெண்பொங்கல் குழஞ்சிருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் விட்டு இருக்கலாங்க. நாலு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டீம் இறங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை தாளிச்சிடலாங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் சீரகம், மிளகு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு 1-2 தட்டி போடுங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சாப்பிடும்போது. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ கையளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாங்க. அது துருவி வச்சுருக்கேன். ஏன் துருவி வைக்கிறோன்னா இஞ்சியும் அப்போ தான் சாப்பிட்ருவாங்க. இஞ்சியும் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அதனால தான். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஃப்ளேவருக்காக தாங்க. இது போட்டோன்னே இது மாதிரி நுர பொங்கும். பொங்குனதும் நம்ம எடுத்து பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான சத்தான திணை பொங்கல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.